கரூர்ல இந்த இன்சிடென்ட்டை பார்த்து நமக்கு என்ன பேச என்ன சொல்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல. நாளைக்கு விசாரிக்கும் போது நமக்கே தெரியும். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வேணும். இதுல அவர் டிவிக்கே தலைவரும் சரி, இதுல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் சரி, இவங்களை சொல்றதுக்கு முன்னால நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும். நமக்கு குழந்தைய கொண்டுட்டு போக கூடாது. மத்தவங்களை விட்டுருங்க, இந்த குழந்தைங்களை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இதுல சாட்டை அவருக்கு மேல நமக்கு ஒரு சின்ன மரியாதையாவது இருந்துச்சு. என்னதான் அவர் அப்படி பேசினாரு இப்படி பேசினாலும் அரசியலுக்காக பேசுறாரு, ஓகே, அவருக்கு மேல ஒரு சின்ன மரியாதை இருந்துச்சு. தாங்கிக் கொள்ளவே முடியல. நியூஸ் சேனல்ஸ் இருக்காங்களா, இவங்க மட்டும் தான் இந்த மாதிரி கொச்சத்தனமா எச்சத்தனமா வீடியோ போட்டுட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இவர் ஒரு சம்பவம் நடந்த அந்த ஸ்பீடிலே வீடியோ போட்டு, அதனால தான் இப்போ கோவத்துல தான் போட்டேன். இல்லைன்னா அந்த விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இது நாளைக்கு தான் நமக்கு என்னன்னே தெரியும். அதுக்கு முன்னால அவசர அவசரமா அந்த வீடியோ போடுறது எதுக்குன்னா, இந்த ஸ்பீடோட ஸ்பீடா அவர் விஜய்க்கு பேரை கெட்ட பேர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல கிளியரா தெரியுது. ஓகேவா, அதுல வன்மத்தை கக்கியிருக்காரு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. என்னன்னா நீங்க பாருங்க, இது ஒரு துயர வீடியோவா இருந்தா இதுல ஃபர்ஸ்ட் கிளிப்பே நீங்க பாருங்க, ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இது ஒரு துயர சம்பவம். இதை நம்ம உடனே போடுறோம். அப்பதான் அதான் உடனே போட்டா தானே அவருக்கு ஈஸியா விஜயை ஈஸியா நம்ம மாட்டி விட்டுறலாம், இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சுவேஷனை யூஸ் பண்றாரு. இதுல ஒரு ப்ரொமோஷன். ஓகேவா, ஃப்ரெண்ட்ல ஒரு ஆட், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலையை ஒன்று பார்த்துருக்காரு. ப்ரொமோஷன் ஒன்று வச்சிங்களா ப்ரோ, அங்கதான் ப்ரோ நிற்கிறேன். இந்த ஒரு துயர சம்பவத்திலையும் இப்படி இத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் அதுல காசு சம்பாதிக்கிறீங்க, அதுல ஒரு ப்ரொமோஷன் பண்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இதுல விஜய் அவரை எங்கெல்லாம் கொச்சப்படுத்திருக்காரு பாருங்க. இவனுக்கு என்னன்னா ஒன்று சொல்லுவானுங்க, விஜய் டெய்லி மக்களை சந்திக்கணும் பாருங்க, டெய்லி பார்க்கணும், வீட்டுக்குள்ளே இருக்காரு, வரலன்னா வீட்டுக்குள்ளே உட்கார்றாருன்னு சொல்றானுங்க. வந்தா இப்படி கூட்டத்தை கூட்டிட்டாருன்னு சொல்றானுங்க. கூட்டத்தை கூட்டினா என்ன சொல்றாங்க, கூட்டமே கூடல, இது ஒரு தற்கொலை கூட்டம். எது நடக்க கூடாது நாங்க எல்லாரும் பதறனமோ, எது நடந்துற கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க விஜய்க்கு கூட்டம் கொடுத்துங்கிறது யாருக்கும் வைத்தறிச்சலோ யாருக்கும் வன்மமோ கிடையாது. இந்த கூட்டம் தவறா போயிடக்கூடாது, இதெல்லாம் நடந்துற கூடாதுன்னு இவர் எதிர்பார்த்தாரு. என்னைக்கு பிரதர் நீங்க எதிர்பார்த்தீங்க? அதாவது அந்த கூட்டத்தை பார்த்து அணில் கூட்டம் இப்படிதான் பண்ணும், தாவும் துள்ளும், இது இப்படிதான் பண்ணும், கேட்காதுன்னு சொன்னாரு. என்னைக்காவது நீங்க நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பார்த்து போங்க, அங்க போகும்போது சேஃபா போங்க. இவர் என்னைக்காவது அந்த கூட்டத்தை பார்த்து கிண்டல் பண்ணாரே தவிர, என்னைக்காவது அந்த கூட்டத்தை நீங்க இப்படிலாம் ஏற்படும், என்னைக்காவது ஒரு அவேர்னஸ் நீங்க சொன்னீங்களா? கூட்டம் ஏற்பட்டா இப்படி நெரிசல் ஏற்படும், குழந்தைகள்லாம் கொண்டு போறீங்க, ஸ்கூல் பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா, ஸ்கூல் பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஸ்கூல் பசங்க போனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும் நீங்க எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு இறந்ததுக்கு அப்புறம் அதை அனுதாபமாக்கி அப்படியே இந்த பக்கம் திருப்பி விடுறது, இது எந்த எச்சத்தனமான இந்த செயல்கள்லாம் ஏன் செய்றீங்க? எனக்கு புரியல. ஒருத்தர் வேணும்னே ஒரு 40 பேரை கொல்லுவாரா? இப்படி ஒரு விஷயம் ஏற்படும் தெரிஞ்சா அப்படி பண்ணுவாரா? அவரு கெட்ட பேர் வரும்னு தெரியாதா? இப்படி ஒருத்தங்க இறந்தா இப்படி ஆச்சுன்னா அவரு கெட்ட பேர் வரும்னு தெரியாதா? இதுதான் சிச்சுவேஷன். எல்லாரும் அடிப்பீங்கல்ல ஒருத்தரை. இத்தனை குழந்தை இறந்திருக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இவனுங்க என்ன அதை எப்படி அரசியலாக்கலான்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன்டா இந்த உலகத்துல நல்ல நாட்டுல பிறந்திருக்கோண்டா ஐயாப்பா. துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையில வரல, அவர் வந்திருந்தா எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும்னு சொன்னீங்க. அங்கேயும் இதே மாதிரி கூட்டம் கூடி நெரிசல் ஏற்பட்டிருக்கும். ஓகே, இங்க ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி அதுலயே இதாகும் போது அங்கேயும் நீங்க வம்படியா கூப்பிடுறீங்கன்னா அப்ப அங்க ஒரு நெரிசல் ஏற்பட்டு 10 பேர் சாவான். அப்ப ஈஸியா உள்ள போடலாம். இப்ப பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அப்ப ஈஸியா உள்ளதுக்கு போடலாம், எப்படியாவது ஒருத்தனை ஒழிச்சிடலாம் நினைக்கிறீங்க. அதானே எல்லாருமே.